கேஸ் என்ன கேஸ் அப்படின்னா, பேமெண்ட் வந்துட்டு ஆன்லைன் மட்டும்தானா. முன்னாடி வந்துட்டு இது வச்சுருக்குறாங்க, இது நம்மளோட ஸ்கேனர் ஒன்று கியூஆர் ஒன்று வச்சுருக்காங்க. அதை வச்சு நம்ம அதை ஸ்கேன் பண்ணி அதில் பேமெண்ட் பண்ணிட்டு தான் நம்ம வந்துட்டு குவைட் டவருக்குள்ளே போக வேண்டியிருக்கும். சரிங்களா? 3 கேடி அடலுக்கு. ஸோ வாரிங்க அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு வாங்க, செய்ய வழி இல்லை, இருக்கட்டும். கார்ட் பேமெண்ட் மட்டும்தான் இருக்கா, ஆன்லைன்லேயே தான் அதுக்கு பே பண்ணணுமா. இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு இன்றைக்கி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். கார்டை கொடுக்கணுமா? அதில் கார்டு கொடுத்தா கார்டு வேறு வேலை செய்யுதில்லை. அப்புறம் நல்ல வேலை, கார்டு வேலை செஞ்சிடுச்சு. ஓகே, இதில் எங்கே என்ட்ரன்ஸு என்னமான்னு சொல்லிட்டு தரல. மெயின் என்ட்ரன்ஸ் இந்த இருக்குது. மெயின் என்ட்ரன்ஸ்னு ஒன்று வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே போனாக்கா ரெஸ்டாரண்ட் தான், ஃபுட்டு சாப்பிட்றோன்னா மட்டும்தான் போவேடுமா, இல்லாட்டி போவே இல்லாதாமா. ஓகே, டவருக்கு எப்படி போகிறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். டவரை சுற்றி தான் வந்துட்டுருக்கோம். டவருக்கு மேலே எப்படி போகிறது? ஏய், இல்லை சரி, இந்த பக்கம் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது, போய் பார்ப்போம். கொஞ்சம் நேரத்தில் பயங்காட்டிட்டாங்க. காசை கொடுத்தா ஸோ வந்துட்டோம். இதில் வந்துட்டு கண்ணாடிக்குள்ளால் தான் நம்ம ஸ்ரீலங்கா டவரை விட சின்ன டவர் தான். அப்படின்னா வழங்குவதில்லை பாஸ். நல்லா பார்க்கல, இந்தளவுக்கு வழங்குங்க. ஸ்ரீலங்கா வசந்தான் பார்க்குறீங்க அப்படின்னா தான் இங்கே வாரது. கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கா டவரை பார்க்குறதும் விட சின்னது தான் இது. இருந்தாலும் வியூ பாயிண்ட் ஒயிட் சிட்டி டவர்ன்றப்போ கொஞ்சம் எல்லாருக்கும் ஒரு கியூரியாசிட்டி இருக்கும், கியூரியோசிட்டி இருக்கும். அதுக்காக வேண்டி வந்தேன்.
வாங்கி அவங்க சொன்னாங்க நின்றா சுற்றும் அப்படின்றது. இதுதான் இல்லைன்னு இல்லை, இதை எப்படி காட்டுறது பொண்ணு காட்டும். டெலஸ்கோப் வழியாக பார்க்குறதுக்கு 500 ரூபீஸ். அதுக்கு கார்ட் பேமெண்ட் மட்டும்தான். 500 ஃபீல்ஸ்னா 500 feels, 1 minute. 1 minute. Okay, I need 2 points. Excuse me, sir. This side. ஓகே, ஸோ என்னென்னா கோயின் வந்துருக்காங்க இப்படி சரியா. ஒரு கோயின் 500 ரூபீஸ் தான். 1 2. இப்போ என்னென்னா இது பார்த்துக்கிட்டு நம்ம வந்துட்டு ஆரம்பத்துலேருந்து கடலையே காட்டிகிட்டு இருக்கோம். அதனால் சரியா ஒரு நிமிஷத்துக்கு தான் வேலை செய்யணும். அதுக்கு போகட்டும் அந்த பில்டிங் அந்த கோயினை வாங்கி போட்டதுக்கு 500 ரூபீஸ் நஷ்டம்தான். வியூ அவ்வளோ ஒழுங்காக வரல. நான் வியூ போடுறேன் உங்களுக்கு, நீங்களே செக் பண்ணிக்கோங்க. ஃபோனில் எடுக்க எவ்வளோ ட்ரை பண்ணேன், பட் அந்தளவுக்கு கிளியராக இல்லை. மெயின்டெனன்ஸ் இருக்குன்னா மெயின்டெனன்ஸ் இல்லைங்க. நியாயம். ரொம்ப கஷ்டப்பட்டு 500 ரூபீஸ் கொடுத்து வாங்கினேன் கடைசியில் செட் ஆகலை. நான் அதோட வியூவை போடுறேன், நீங்களே சொல்லுவோம். 500 கொடுத்துக்கு அந்த வியூ ஓகேவா இருந்தது, பட் கொஞ்சம் மெயின்டைன் பண்ண நல்லாயிருக்கும். அந்த பைனாகுலர் நான் செக் பண்ணி பார்த்தேன், அந்தளவுக்கு கிளியர் இல்லை. இதாகும். அதே மாதிரி தான் இந்த கிளாஸஸும் பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு கிளீன் இல்லை. அந்தளவுக்கு வியூ ஸ்ரீலங்காவில் ஒரு டவர் இருக்குது. அதுக்குன்னு சொல்ல ஸ்ரீலங்காவில் ஒரு டவர் இருக்குது. அந்த டவர் வந்துட்டு ஓகே. நான் யூஸ் பண்ண நான் அங்கே போன வரைக்கும் அதில் வீடியோ நான் கீழே லிங்க்கில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அங்கே போகிறதுக்கு வந்துட்டு ஒரு அளவு தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் பெஸ்ட்டாக இருக்கும் அங்கே வியூவும் நல்லாயிருக்கும். நம்மளோட கிளாஸஸும் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல, முன்னாடி நல்லா இருந்துச்சு. இப்போது இதோட எக்ஸ்போசரை கம்மி பண்ணால் முன்னால் இருக்கிற டஸ்ட்டு வந்துட்டு வியூவை மறைக்கும். சரியா, எக்ஸ்போசரை கூட்டினோம் அப்படின்னா லைட் வெளிச்சம் வீடியோ எடுத்து எடுக்கும். மொத்தத்தில் வீடியோ எடுக்கிறது 3 கேடு முடிச்சு வந்தோம். ஒழுங்கான வியூ இல்லை. 500 ரூபீஸ் கோயினை போட்டு எடுத்தோம், வீடியோ எடுத்தோம், அதுலேயும் கிளியர் இல்லை. நான் குறை சொல்கிறேன் இல்லை, பட் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இதை வந்து கிளியராக வச்சுருந்தால் வந்து பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும்.
கிளாஸ் பக்கத்தில் கொண்டு போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். கொடுத்து வந்த 300 கேடிக்கு கண்ணாடி குவாலிட்டி. ப்ரோ நீங்கள் சொன்னீங்க வந்தேன் வீடியோ எடுத்தாச்சு. நீங்கள் இதை பார்க்குறத விட சொல்லுங்க தவறாக பார்க்குறது எவ்வளோ. இதுதாங்க அந்த ஸ்கின் இது. மேல் தளம் ஃபுல்லாக பார்த்தாச்சு, கீழ் தளத்தையும் ஃபுல்லாக பார்த்தாச்சு. சங்கரே நீங்கள் சொன்னீங்கன்னு நானும் ஆசைப்பட்டுருக்கேன். அதே மாதிரி நானும் ஆசைப்பட்டுட்டு தான் இருந்தேன் இதை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்ததுக்கு கிடைச்ச வியூ அமோகம். 3 கேடி அம்போ. இங்கே நீ கொஞ்சம் கண்ணாடி நல்லா இருக்குது. இதில் பாருங்கள், இதில் வியூ இருக்கும், இதில் வியூ இருக்கும். 2 வித்தியாசம் ஆகுதுல்ல. இப்படிதான் இருக்குது ஒரே இடத்துல. வாக் பண்ணுறது இங்கே க்ளோஸ்ன்னு நினைக்கிறேன். மக்கா வந்ததுக்கு ஓகேவான்னு கேட்டீங்கன்னா சோடா ஊத்தா வச்சா அப்படின்னு சீரியஸாக இல்லை. ஓகே, எல்லாம் ஓகே. கொஞ்சம் அந்த பைனாகுலர் அதை க்ளீன் பண்ணி நினைக்கலாம். அந்த அவுட் சைட் வியூ வந்துட்டு அவ்வளோ கிளியராக இல்லை. கிளாஸ் தான் அடிக்கடி இதாக அதை வந்துட்டு அவங்க பார்த்து க்ளீன் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் இந்த வியூ பாயிண்டோட நல்லா இருக்கு.
Go there. Go here. ஆனால் சீரியஸாக நல்லா இருக்கு. சாமி போட்டு வந்துக்கிறேன். $500 ஃபில்ஸு கொடுத்து இந்த கோயின் வாங்கினதுக்கு நல்ல வியூ கிடச்சிச்சான்னா இல்லை, மங்களாக தான் இருந்துச்சு. சில பேர் 50 ஃபில்ஸ் போட்டால் வேலை செய்யும் அப்படின்றாங்க. யாராவது 50 ஃபில்ஸ் போட்டு பாருங்கள். எனக்கு 50 ஃபில்ஸ் அந்த டைம் பார்த்திங்கல. அதனால் யாராவது வாரீங்க அப்படின்னா 50 ஃபில்ஸ் ஒன்று கையில் எடுத்துகிட்டு வாங்க, வந்து போட்டு பாருங்கள், வேலை செய்யும் சில டைமில். ஆனால் இந்த கோயின் 500 ஃபில்ஸ் கொடுத்து வாங்கி நான் அந்த வியூ பார்த்ததுக்கு நஷ்டம். ஏன்னு சொன்னால் அந்தளவுக்கு பெருசாக வியூ கிடைக்கல. நான் முடிஞ்ச வரைக்கும் அதில் வியூ ஃபோனில் போடுறேன். ஃபுல்லாக மங்களாக தான் இருக்குது. சரி பரவாயில்ல, வந்தோம். நீங்கள் எல்லோரும் கேட்டீங்க, ஒரு நண்பரும் சப்ஸ்கிரைப் நம்பரும் கேட்டாப்புல, அதுக்காண்டி வீடியோ எடுத்தாச்சு. இனி கிளம்பத்தான் இருக்குது மக்கா. இதில் 2 கோயின் வாங்கினா ஒரு கோயினை நான் வச்சுக்கிட்டேன், ஒரு ஞாபகார்த்தமாக போய் டவருக்கு வந்துட்டு போனேன்ட்டு. இது ரேரு, எங்கேயும் கிடைக்காது, போய் டவரில் மட்டும்தான் கிடைக்கும். 500 ஃபில்ஸ் கொடுத்து வாங்கணும். வாங்கியாச்சு. இது நம்ம பத்திரமா வச்சுக்கிறோம். இப்போது ஏரியா காலி பண்ணலாம். போகிறப்ப ஏதாவது இடம் பார்க்கலாமான்னாக்கா ஒன்றும் இல்லை. இங்கே ஒரு பார்க் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அந்த பார்க்கை பார்த்துட்டு அப்படியே போகும். ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக நம்ம வந்துட்டு வெளியாகிட்டோம். வர்த்தா அப்படின்னு கேட்டா வர்த்து ஓரளவுக்கு தாங்க எனக்கு தெரிஞ்சு. ஓகே, ஓவரா நல்லா இல்லை, ஓவரா முக்கியம் இல்லை, வரலாம். ஆனால் வியூவுக்கு அந்த 500 ஃபில்ஸ் கொடுத்து பார்க்குறது நஷ்டம்தான், அது மட்டும் இல்லை.